அஜித் சார் கூட நேற்று இந்த வீடியோ அப்லோட் பண்ணதிலிருந்து எங்கே பார்த்தீங்க, எப்படி இருக்காரு, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி என்னோட இன்பாக்ஸு நிறைஞ்சு போச்சு. ஃப்ரான்ஸில் டுலான் அப்படிங்கிற இடத்துல இந்த கார் ரேஸ் நடக்குது. அஜித் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஃபர்ஸ்ட் ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் இருந்தது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 10 minutes டைம் கொடுங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். திரும்ப அதே மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செம ஸ்மார்ட்டாக வெளியில் வந்தார். முன்னாடியே பார்க்க வந்தாங்க, ஆனால் நம்ம வெயிட் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தனவே அப்போ கரெக்டான சுச்சுவேஷன் இல்லை, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கூட நின்று ஒவ்வொருத்தருக்கா தனித்தனி செல்ஃபீஸு, ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் கேட்டதெல்லாம் பொறுமையாக பண்ணார். சரி, இதுக்கு மேலே அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா இவ்வளோ ஹம்பிளாக வந்து அவர் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பதட்டமே ஆயிடுச்சு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அவரை பார்த்தோன்னே பையனும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தான். அவன் பார்க்குற ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி நீங்கள் தான் அப்படின்னு சொன்னேன். உன்னோட அம்மா அப்பா அங்கிள் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஒர்க் இருக்குது, அதுதான் ஆக்டிங்கு, மற்றபடி நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னாரு. பையனும் உங்களை மாதிரி கார்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான், ஆனால் நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்கீயிங் எல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறீங்க, அப்புறம் கார்டிங்க்கு ஏன் பயப்படுறீங்க, அவனுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அனுப்புங்கன்னு சொன்னார். நீங்களாம் சாப்பிடுங்க, எனக்காக பார்க்காதீங்க, ஃபுட்டெல்லாம் ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு. கார் ரேசிங் வந்து ஒரு ஈஸி ஸ்போர்ட்டே இல்லைங்க. 2 நாள் அங்கே இருந்து அவர் போடுற எஃபர்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கர பிரமிப்பாக இருந்தது.